டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து தமிழ் பிரியன். வணக்கம். இலங்கை அரசாங்கம் இழைத்த யுத்தகால குற்ற செயல்கள் குறித்து விசாரிக்க சுயாதீனமான விசாரணை குழு ஒன்று அமைக்க வேண்டும் என்ற சர்வதேச கோரிக்கைக்கு பிரதம மந்திரி ஜூலியா கிலார்ட் வலு சேர்க்க வேண்டும் என ஆஸ்திரேலிய வட்டமேசை மாநாட்டில் கூறப்பட்டுள்ளது. பசுமை கட்சியைச் சேர்ந்த செனட்டர் லீ ரியானன் கலிமான்களும் சமூக தொண்டர்களும் பங்கு பெற்றிய வட்டமேசை மாநாடு ஒன்று நடத்தினார். பொதுநலவாய நாடுகள் அமைப்பிலிருந்து இலங்கை இடைநிறுத்தப்பட வேண்டும் என இந்த வட்டமேசை மாநாட்டில் பங்கு பெற்றியவர்கள் கேட்டனர். இந்தியாவின் வடகிழக்கில் பூகம்பத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளையும் நிவாரணப் பணிகளையும் மேற்பார்வை செய்து வரும் மூத்த இந்திய ராணுவ தளபதி ஒருவர் நிலைமை மீண்டும் படிப்படியாக வளமைக்கு திரும்புவதாக அறிவித்துள்ளார். பூகம்ப அனர்த்தத்தில் 68 இந்தியர்கள் உயிரிழந்ததாக இந்திய உள்துறை அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார். நேபாளத்தில் 7 பேரும் திபேத்தில் 7 பேரும் உயிரிழந்தனர். புதிய கணக்கெடுப்பின்படி இறந்தோரின் எண்ணிக்கை 82ஆக உயர்ந்துள்ளது. லிபிய இடைக்கால தேசிய கவுன்சிலின் தலைவர் முஸ்தபா அப்துல் ஜலீலை அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா சந்தித்தார். நியூயார்க் நகரில் சந்திப்பு இடம்பெற்றது. இருவரும் சந்தித்துக் கொண்டமை இதுவே முதல் தடவையாகும். ட்ரிபோலிக்கான அமெரிக்க தூதுவர் மீண்டும் அங்கு செல்வார். லிபியாவுக்கு தொடர்ந்து உதவிகள் அளிக்கப்படும் என ஒபாமா உறுதி கூறினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.